சண்டே ஈவினிங் இட்லி பொடி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வந்து 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கணும். எள்ளு சேர்த்ததும் வந்து நல்லா வெடித்து வரும். அதை வந்து அதே மாதிரி ஆற வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் காஞ்ச மிளகாவும் அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வீக்கெண்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி க்ராசரிஸ் ரீஃபில் பண்ணி வைக்கிறது, ஸ்கூலுக்கு ப்ரிப்ரேஷன் ஒர்க்காக அதை பண்ணி வைக்கிறதுன்னு அன்றைக்கி நாள் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ எங்கள் இட்லி பொடிக்கு வந்து அது நல்லா ஆறி வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு 6 மந்த்க்கு கூட நல்லாவே இருக்கும். மதியம் பண்ண கிரேவி, சிக்கன் சுக்காலாம் இருந்தது. அதை வச்சு நைட் டின்னருக்கும் சாப்பிட்டோம்.